சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய காத்திருக்கும் சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லில் ஒளி எழுப்பி கடலழையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி வெள்ளியரால் மெழுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லே சுவை கூட்டும் செந்தமிழே வாழவே, சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பெயன்ற நறுந்தமிழே, உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தத்தி தாதூதுதி தாதூதுதி தத்துதி துத்தி துதைதி துதை தத்தா தூதுதி தித்தித்ததித்தித்ததாதது தித்தித்ததோ தித்தித்ததாது தத்தித்தாவி பறந்து பூக்களில் உள்ள தேர்துளியாகிய தாதுவை உண்கின்ற வண்டே, ஒரு பூவனில் உள்ள தேர்துளியாகிய தாதுவை உண்ட பின் வேறொரு பூவனில் உள்ள தாதுவை எடுத்து உண்கிறாய். உனக்கு எந்த பூவனில் உள்ள தேனித்தது என பாடல் எழுத காலமேகப் புலவருக்கு தட்டகாலத்தில் வார்த்தை கொடுத்த தமிழே, உன்னை கற்க ஆசைப்படுகிறேன். ஆம், என் தலைப்பு அதுவே. நான் கற்க விரும்புவது தமிழ் மொழியின் சிறப்பு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி தாவது எங்கும் காணோம் என்று பாடிய நம் முப்பாட்டன் பாரதியை நினைத்து பெருமை கொள்கிறேன். அமிர்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று போற்றுகிறார் நாமக்கல் கவிஞர். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாகிய செந்தமிழ் மீது எனக்கு விருப்பம் வர முக்கிய காரணம் ஜி.யு. போப் அவர்கள். கனடாவில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்து தமிழ்நாட்டிற்கு வந்து 40 ஆண்டுகள் தமிழுக்கு சேவை செய்த இவர் திருக்குறள், திருவாசகம், நாலடியார் போன்ற நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருப்பா போன்ற நூல்களை பதிப்பித்தார். தன் மரண வருவாயில் கூட 3 இறுதி விருப்பங்களை தெரிவித்த போப் அவர்கள், என் இறப்பிற்கு பின் என் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என வாசகம் இடம்பெற வேண்டும் என்றார். தன் கல்லறைக்கு செலவிடும் தொகையில் ஒரு சிறு பகுதியாவது தமிழ் மக்களின் நன்கொடையாய் அமைய வேண்டும் என்றார். நன்றி மறவா தமிழ் மக்கள். பச்சையப்பன் கல்லூரி தமிழ் பேராசிரியர் செல்வகேசவராயர் தமிழ் நண்பர்களிடம் நன்கொடை திரட்டி அனுப்பி வைத்தார். கல்லறையில் தம்மை அடக்கம் செய்யும் போது தான் மொழிபெயர்த்த திருக்குறள் மற்றும் திருவாசகத்தை உடன் வைக்க வேண்டும் என்றார். எங்கோ ஒரு மூலையில் பிறந்து தமிழுக்கு சம்பந்தமில்லாத ஒருவர் தமிழின் சிறப்புகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் போது, தமிழராய் பிறக்க வரம் பெற்ற நாம் தமிழுக்காக என்ன செய்ய போகிறோம் என்று தோன்றிய ஒரு சிறு கேள்வியே, தமிழுக்காக ஏதேனும் செய்துவிட்டு செத்து மடி என்று என்னுள் தோன்றுகிறது. உலகிற்கு பொதுமறை தந்த மூத்த மொழியாகிய என் தமிழே, உன்னை போற்றுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.